पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஜூன் மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, அதாவது ஜூன் மாத கிரக பயிற்சிகள் ஜூன் 6ஆம் தேதி, அதாவது 2025 புதன் பகவான் மிதுன ராசிக்கு நுழைகிறார். ஜூன் 7ஆம் தேதி செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூன் 15ஆம் தேதி சூரிய பகவான் மிதுன ராசியில் நுழையக்கூடிய ஆனி மாதம் பிறக்குதுங்க. ஜூன் 22ஆம் தேதி புதன் பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஜூன் 29ஆம் தேதி சுக்கிர பகவான் ரிஷபராசியில் நுழைகிறார். இவ்வாறு பயிற்சிகள்லாம் செயல்படுதுங்க ஜூன் மாதத்தில். மிதுன ராசி அன்பர்களே, குடும்பம். ஜென்ம ராசியில் குரு, தனஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம், பாக்கியஸ்தானத்தில் சனி, ராகு கூட்டு சேர்க்கை, சுக்கிரன் கொஞ்சம் அனுகூலமாக இல்லாமல் இருக்குதுங்க. எதிர்பாராத செலவுகளில் பணம் விரயமாகும். சில தருணங்களில் பிறர் உதவியை நாட வேண்டியது அவசியம் ஏற்படுங்க. ஜென்மராசி வனத்திலே என்றதொரு மூதுரை உண்டு. ஸ்ரீ ராமபிரான் வனவாசம் சென்றபோது அவரது ஜனனகால ஜாதகத்தில் குரு பகவான் ஜென்மராசியில் அமர்ந்து இருந்ததை கொண்டு இந்த பழமொழி ஏற்பட்டுள்ளது. குடும்ப பொறுப்புகளில் அதிக அலைச்சல், கவலைகள் ஏற்படக்கூடும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் வரன் அமைவது சற்று கஷ்டம்தான். குடும்பத்திலும் நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறையும். குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் சம்பந்தமாக பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். பொறுமை நிதானம் அவசியம். அடுத்தது உத்தியோகம். பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருக்கிறதுடன் ஜீவனஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறதுனால மேல் அதிகாரிகளின் கண்டிப்பு பணிகளில் வெறுப்பை ஏற்படுத்தும். நியாயமாக கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு தாமதப்படும். சக்திக்கு மீறிய உழைப்பு மனதில் விரக்தியை உண்டாக்கும். அடிக்கடி வேலையை விட்டுவிட மனம் விரும்புங்க. உணர்ச்சி வசப்படுறதையும் திடீர் முடிவுகளையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய நேரம் இது. இன்று பொறுமையுடன் வளைந்து கொடுத்தால் நாளை தலை நிமிர்ந்து விடலாம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு தாமதமும் தடங்கல்களும் கவலையை அளிக்கும். தொழில் வியாபாரம், அதை பற்றி பார்க்கும் பொழுது சந்தை நிலவரத்தை தெரிந்து கொண்டு அதற்கேற்ற உற்பத்தியை அளவோடு வைத்து கொள்வது அவசியம். சந்தையில் நியாயமற்ற கடுமையான போட்டிகளை இந்த மாதம் நீங்கள் சமாளிக்க வேண்டியது இருக்கும். நிதி நிறுவனங்களும் ஒத்துழைக்க மறுக்கும். கூட்டாளிகளினாலும் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். மூலப்பொருள்களின் விலையை கடுமையாக அதிகரிக்கிறதுனால உங்கள் உற்பத்தியை அளவோடு வைத்து கொள்வது பாதுகாப்பு. குறிப்பாக ஏற்றுமதி துறையினர் வெளிநாடுகளுக்கு சரக்குகளை அனுப்புவதை எச்சரிக்கையுடன் இருக்கிறது நல்லது. முன்பணம் இல்லாமல் அனுப்புவதை அளவோடு வைத்து கொள்ள வேணும். அடுத்தது கலைத்துறையினர். கிரகநிலைகள் ஓரளவே உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால இந்த மாதம் வருமானம் சற்று குறைவாகவே இருக்கும்.
அதற்குள்ள உங்கள் செலவுகளை கட்டுக்குள் வைத்து கொள்வது அவசியம். இல்லாவிடில் புதிய கடன்களை ஏற்க வேண்டியது நிலை உண்டாகும். கடன் வாங்கிறத கொஞ்சம் தவிர்க்க வேணும். அரசியல் துறையினர் ஓரளவு அனுகூலமாக இருக்குதுங்க. மேல்மட்ட தலைவர்களின் ஆதரவு குறையும். கட்சி தொண்டர்களிடையே உங்கள் மீது அவநம்பிக்கை ஏற்படுறதுக்கு சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. சாதுரியம், பொறுமை, பேச்சில் நிதானம் மிக மிக அவசியம். மாணவ மாணவியர் கல்வித்துறையுடன் தொடர்புள்ள கிரகங்கள் ஓரளவு அனுகூலமாக சஞ்சரிக்கிறதுனால படிப்பில் முன்னேற்றம் நீடிக்குது. பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும். சக மாணவர்களுடன் ஒற்றுமை நிலவும். ஆசிரியர்களின் ஆதரவு கிடைக்கும். வெளிநாடு சென்று பிரத்யேக உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சுன்னா முயற்சி செஞ்சு பார்க்கலாம். விவசாயத்துறையினர் இந்த மாதம் முழுவதும் விவசாயத்துறைக்கு அதிகாரம் படைத்த கிரகங்கள் ஓரளவே சாதகமாக இருக்கிறதுனால வயல் பணிகள் சற்று கடுமையானதாகவே இருக்கும். அடிக்கடி சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு ஓய்வெடுக்க வேண்டியது வரா. கால்நடைகளின் பராமரிக்கிறதுலையும் அதிக பணம் விரயமாகும். திட்டமிட்டு செலவு செய்ய விட்டீங்கன்னா புதிய கடன்கள் ஏற்க வேண்டியது இருக்கும். அடுத்தது பெண்மணிகள் கிரகநிலைகள் இந்த மாதம் முழுவதும் சிறிதளவே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. குடும்ப பொறுப்பில் உள்ள பெண்மணிகளுக்கு குடும்ப பிரச்சனைகள் கவலையை அளிக்கும். வருமானத்துக்குள் குடும்ப செலவுகளை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நெருங்கிய உறவினர்களால் தேவையற்ற பிரச்சனைகளும் வாக்குவாதமும் ஏற்படக்கூடும். பொறுமையாக இருக்கணும். வேலைக்கு சென்று வரும் வனிதையருக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகளின் கண்டிப்பு கவலையை அளிக்குமுங்க. வீண் அலைச்சலை தவிர்ப்பது அவசியம். குடும்ப பிரச்சனைகளை சற்று பொறுமையுடன் சமாளிக்கிறதும் முக்கியம். முன்கோபத்தை தவிர்க்கணும். கைப்பணத்தை சிக்கனமாக செலவழிக்கணும். பரிகாரம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் வீட்டின் பூஜை அறையில் மாலை நேரத்தில் கூடுதலாக ஒரு மண் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வருவது கை மேலே பலனளிக்கும். தினமும் பசுவுக்கு உணவளிக்கிறதும் மிக சிறந்த பரிகாரமாகும். மிதுன ராசிக்காரவங்க முன்னின்று உதவக்கூடிய சாதனை படைக்கக்கூடியவங்க. பஞ்சாயத்து பேசுவது, நல்ல தீர்ப்புகளில் சொல்கிறதில் வல்லவங்க. இவங்க உங்கள் கூடவே இருக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க. உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் தலை சிறந்த யோகங்கள் சேரப்போகுது. பொதுவாக நீங்கள் பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், ஆசிரியர்கள், வழக்கறிஞர்களாக கலைத்துறையை சேர்ந்தவங்களாக இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதத்தில் 11ஆம் இடத்தில் சுக்கிரன் வர்றதுனால கலைத்துறையில் பெரிய பெரிய வெற்றியை அடைய போகிறீங்க. நல்ல வாய்ப்புகள் சேரும். அந்த வாய்ப்புகளால் புகழின் உச்சத்துக்கு செல்லும் வாய்ப்பு உண்டாகும். மீடியாவில் வெளிச்சம், புகழ் உண்டாகும். ஏற்றம் தரக்கூடிய மாதமாக இருக்க போகுது. பிறருக்கு கொடுக்கும் பணம் திரும்ப வராது என்கிறதுனால காசு பணம் கொடுக்கறதில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேணும். கடந்த ஓராண்டாக மிகுந்த பாதிப்புகளை சந்தித்திருப்பீங்க. 12ஆம் இடத்தில் விரய குருவாக இருந்ததனால பண விஷயத்தில் மிகுந்த பிரச்சனைகள் வந்திருக்கும். குடும்பத்தை சமாளிக்க முடியாத நிலை இருக்கும். இனிமே அந்த நிலைமைகள் எல்லாம் மாறும். ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு பிற்பாடு வரவுகள்லாம் அதிகரிக்க போகுது. புதிய உறவுகள்லாம் வரப்போகுது. குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும். சுக்கிரன் லாபத்தில் இருக்கிறதுனால மனைவின் பக்கபலம்லாம் இருக்கும். அவர்களுடைய உறுதுணையால் பல நன்மைகளை நீங்கள் பெற போகிறீங்க. 11ஆம் இடத்தில் இருக்கும் சுக்கிரன் யோகமான குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்த போகிறாரு. உங்கள் மகள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் உண்டாகும்.
குடும்பத்தில் கண்டிப்பாக திருமண செய்தி வந்து சேரும். மிதுன ராசிக்காரவங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான். குரு தற்போது ராசியில் அமர்ந்துள்ளதால் நல்ல தொழில் அமையும். தொழிலில் புகழ் பெறக்கூடிய அமைப்பு உண்டாகும். தொழிலினால் நல்ல பணவரவு உண்டாகும். நல்ல வேலை கிடைக்கும். வருமானம் வந்து 2 மடங்காகும். தொழில் செய்கிறவங்களுக்கு அதிர்ஷ்ட காலமாக இருக்க போகுது. வெளிநாடு வேலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள்லாம் வந்து சேரப்போகுது. பாஸ்போர்ட்டு விசா விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்கணும். வதந்திகளை புறந்தள்ளி செல்வது நல்லது. வெளிநாடுகளுக்கு செல்கிறவங்க அதில் வெற்றி உண்டாகும். இது ஒரு அற்புதமான நேரம்தான். வேலை மாற்றத்துக்கும் அருமையான காலகட்டமாக இருக்க போகுது. அதாவது +1 +2 படிக்கும் மாணவர்கள் நல்லா படிக்கும் காலகட்டமாக இருக்க போகுது. கல்லூரி செல்லும் மாணவர்கள் உயர்கல்வியில் நினைத்த கல்லூரியில் நினைத்த துறையில் படிக்கும் யோகம்லாம் உண்டாகும். கணினி வணிகவியல் படிக்கிறவங்களுக்கு வெற்றிகள் உண்டு.